வணக்கம். மேத்தமேட்டிக் திங்கட்டன் சத்து பாகம் பார்ட் நிஸ்பா கடர் அண்ட் கடரன் பார்ட் 4 வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கடர் பற்றி. இதுக்கு முன்னாடி நம்ம நிஸ்பா பார்த்துருந்தோம். ஸோ நிஸ்பா ஆர்டரில் வந்துட்டு டூ அதாவது திக குவான்டிட்டி இருக்கும். இந்த குவான்டிட்டி வந்துட்டு நம்ம பண்டிங்கான் பண்ணுவோம். யூஸ்வலி குவான்டிட்டி வந்துட்டு ஏ kepada பி இல்லைனாக்கா ஏ kepada பி அப்படின்னு எழுதுவோம். இதுவே 3 குவான்டிட்டி இருந்துச்சுன்னா ஏ பி சி அப்படின்னு எழுதுவோம். ஸோ நடுவில் வந்து இந்த 2 டாட்ஸ் இருக்கணும். ஸோ நிஸ்பாவோட முக்கியமானது என்னன்னாக்கா இந்த குவான்டிட்டி வந்துட்டு kena berada dalam யூனிட் yang sama. ஓகேவா, சேமான யூனிட் இருந்தால் மட்டும் தான் நம்ம நிஸ்பாவில் செய்வோம். ஓகே, இப்போ வந்து கடார் பார்ப்போம். கடார் வந்துட்டு நிஸ்பா மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதுவும் வந்துட்டு ஒரு பெர் பண்டிங்கன் தான், 2 குவான்டிட்டி இருக்கும். பட் இந்த குவான்டிட்டி ரெண்டுமே வந்துட்டு பர்பேஸ யூனிட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து பர்பேஸ யூனிட் பிகாஸ் அது வந்து ஒரு ஹுபுகான் வந்து காமிக்குது. ஓகே, இது வந்து நம்ம நார்மலி டெய்லி லைஃப்பில் பார்க்குறது. லைக் எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து காடி ஓடும் அப்படின்ற மாதிரி. ஸோ எத்தனை லிட்டரில் வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் போகும். ஸோ அப்போ வந்து 2 யூனிட் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஹுபுகான். ஸோ இந்த யூனிட்டையும் வந்துட்டு நம்ம சத்து குவான்டிட்டி பெர் யூனிட் குவான்டிட்டி yang lain. ஸோ இதுக்கு முன்னாடி நிஸ்பால் வந்து kepadன்னு சொல்லுவோம், இது வந்து பெர்னு அப்படின்னு எழுதுறோம். ஸோ சத்து குவான்டிட்டி kepada பெர் யூனிட் லைன் வந்துட்டு நம்ம இப்படி எழுதலாம், ஏ per B. ஸோ pecahan மாதிரி தான் எழுத போகிறோம். ஓகே, ஒரு contoh பாருங்க. Amira membaca 90 muka surat dalam masa 3 jam. ஸோ இதுதான் உங்களோட 2 குவான்டிட்டி இருக்குது. ஸோ 3 ஜாம்ன்றது ஒரு குவான்டிட்டி, 90 muka surat அப்படின்றது இன்னொரு குவான்டிட்டி. ஓகே, யூனிட் பர்பேஸாக பார்த்தீங்கன்னா இது வந்து bilangan muka surat. ஓகேவா, ஸோ எத்தனை bilangan வந்து படிக்கிறாங்க அப்படின்றது. ஜாம் வந்து உங்களோட இன்னொரு யூனிட். ஓகே, ஸோ 2 யூனிட் இருக்குது. ஓகே, இப்போ வந்து கேள்விகளை பார்ப்போம். nyatakan kadar dan dua quantity. ஓகேவா, ஸோ கடர் nyatakan மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் நம்ம எழுதினா மட்டும் போதும், இங்கே வந்து கால்குலேஷன் தேவைப்படாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு கடர் எழுத சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது வந்து 2 குவான்டிட்டி எழுத சொல்லியிருக்காங்க. திரும்ப ஸோ யூனிட் யூனிட்னாக்கா லைக் லெட்ஸே இப்போ ஜரா இருக்குல்ல, ஸோ ஜராவோட யூனிட் வந்து என்ன எப்படி எழுதுவோம்னாக்கா நம்ம வந்து மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு யூனிட். ஓகே, ஸோ யூனிட் வந்து நம்ம கவுண்டபிள் யூஸ்வலி வந்துட்டு நிறைய இருக்கும். மஸ் இருக்கும், மஸ்னாக்கா சாட், மினிட், ஜாம் அப்படின்னு வரும். ஓகே, இந்த மாதிரி யூனிட் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பார்ப்போம். Patin membeli 2 kg mangga dengan harga 10 ringgit. ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவை வந்து கடர் dan குவான்டிட்டி. ஓகே, கடரை வந்துட்டு நம்ம அந்த pecahan மெத்தடில் எழுத போகிறோம். ஸோ மேலே ஒரு யூனிட் இருக்கணும், கீழே ஒரு யூனிட் இருக்கணும். ஸோ 2 kg mangga dengan harga 10 ringgit. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கல்குலேஷன் வந்துட்டு ஐ மீன் இந்த கொஷன்ஸில் வந்து கடர் கொஷனில் ஹர்க பார்த்தீங்கன்னா ஹர்க வந்து எப்போதுமே மேலே எடுத்து எழுதுங்க. ஓகே, ஸோ 10 kg 10 ringgitக்கு வந்துட்டு 2 kg வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே எழுதும் போது நம்ம அங்கே கொடுக்கப்பட்ட எண் இருக்குல்ல, அந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து எழுதுகிறோம், இன்க்ளூடிங் யூனிட். இப்போ குவான்டிட்டி எழுதும் போது பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து நம்ம எழுத மாட்டோம், கொடுக்கப்பட்ட எண்களை வந்து எழுத மாட்டோம். நம்ம எழுத போகிறது வந்து ஜஸ்ட் குவான்டிட்டி, என்ன குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க அது வந்து யூனிட் என்ன அப்படின்னு தான். ஓகே, ஸோ குவான்டிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ரிங்கெட் மலேசியா இருக்குது. ஸோ அது வந்துட்டு நம்ம ஜும்லா வாங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதோட ஹர்க்கு யூனிட் பார்த்தீங்கன்னா ஆர்எம். ஓகே, அடுத்தது வந்துட்டு டேன் இன்னொரு யூனிட் வந்து கேஜி இருக்குது. கேஜி என்னது ஜரால மசாலா, அது வந்துட்டு வெயிட் இல்லை. ஸோ வெயிட் வந்து என்ன கேட்டகரியில் எழுதுவோம், ஓகே பெராட்னு சொல்லுவோம். ஸோ பெராட்க்கு நீங்கள் பெராட்னு எழுதலாம். ஸோ பட் புக் டெக்ஸ்ட் வந்து ஜிசேம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஜிசேம் அப்படின்னு எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஜிசேம் என்ன யூனிட்டில் இருக்குது, கிலோகிராமில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் விடை. ஓகே, ஜஸ்ட் கொடுக்கப்பட்டது வந்து அப்படியே எடுத்து எழுதுறது. ஸோ பி பாருங்கள், பியோட கடர் டன் குவான்டிட்டி. ஓகே, குவான்டிட்டி வந்துட்டு இங்கே 10 லிட்டர் பெட்ரோல்னு இருக்குது. ஸோ லிட்டர் அப்படின்னு வரும்போது அது வந்துட்டு ஈசி படு, இதுதான் வந்து யூனிட். ஸோ நம்ம வந்துட்டு ஈசி படு. ஓகே, ஈசி படு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டோப்ளஸ் கிலோமீட்டர்னு இருக்குது பாருங்கள். ஸோ கிலோமீட்டர் வந்து உங்களோட ஜாரா. ஓகே, ஸோ வந்துட்டு ஜாரான்னு போட்டு கிலோமீட்டர்னு எடுத்து எழுதிடுவோம். ஸோ குவான்டிட்டி கண்டுபிடிச்சாச்சு. கடர் வந்து மேலே ஒரு யூனிட் இருக்கணும், கீழே ஒரு யூனிட் இருக்கும். ஸோ டோப்ளஸ் கிலோமீட்டர் kepada 1 லிட்டர். ஓகே, ஸோ 12 கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது. அதே மாதிரி 10 வெள்ளிக்கு 2 கிலோ
மாங்காய் வாங்கலாம். ஸோ இதுதான் அதோட வந்து ஹுபுங்கன். ஓகே, அடுத்த கேள்வி வேறு மாதிரி டைப் கேள்வி பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டு dua buah gerai menjual tomato cherry yang dihasilkan dari tanah tinggi Cameron. ஸோ நம்மளுக்கு வந்து gerai A இருக்குது, gerai B இருக்குது. gerai manakah yang menjual tomato cherry dengan harga yang lebih rendah அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா இங்கே RM 15 இருக்குது, இங்கே RM 8 இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு குறவாக இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேஜி கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து கிராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யூனிட் சேமாக இருந்தாலும் இன்னொரு யூனிட் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், இங்கே untuk membuat perbandingan kadar harga penukaran unit perlu dilakukan dahulu. ஸோ முதல்ல வந்துட்டு இந்த ஒரு யூனிட் வந்து நம்ம மாற்றி ஆகணும். ஓகேவா? ஸோ ஏல வந்துட்டு 15, ஓகே, RM 15 per kg அப்படின்னு போடும். பெர்ன்றது தான் வந்து இந்த லைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ per kg எத்தனை கேஜின்னு போடலை, தட் மீன்ஸ் அது வந்து 1 kg அவ்வளோதான். gerai B பார்த்தீங்கன்னா RM 8 per 500 gram. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ இந்த கிராம் மாற்றலாம். பிகாஸ் ஒரு கேஜி வந்துட்டு 1000 கிராமில் இருக்குது. இங்கே வந்து ஒரு 500 இருக்குது. ஸோ இதை மாற்றணுனாக்கா நம்ம ஜஸ்ட் டைம்ஸ் 2 பண்ணோம்னா 1000 வந்துடும். கீழே டைம்ஸ் 2 பண்ணுறதுனால மேலேயும் டைம்ஸ் 2 பண்ணுறோம். ஸோ மேலே வந்துட்டு 8 2 16 வந்துடும். இது வந்து 1000 வந்துடும், 1000 கிராம். ஸோ இது வந்து RM 16 per 1 kg ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்ப்போம், இது வந்துட்டு 16 per kg, இது 15 per kg. இப்போ எது வந்து lebih rendah அப்படின்னு பார்த்தோம்னா gerai A தான். ஸோ நம்ம வந்து ஜவாப்பன் எழுதும் போது ஜவாப்பன் gerai A அப்படின்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Rajan menunggang basikal dengan laju 5 ms. ஸோ உங்களுக்கு இந்த சிம்பிள்ஸ்லாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சாகணும். மீட்டர்னா எம்னா மீட்டர், எஸ்னா saat. tukarkan 5 meter per saat kepada kilometer per jam. ஓகே, ஸோ இப்போ வந்து மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு மாற்ற சொல்கிறாங்க. ஸோ சின்னதுலேருந்து பெருசுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா அதை வந்து பஹாகி பண்ணுவோம். மீட்டர் டு கிலோமீட்டர் வந்து பஹாகி சரிபு பண்ணணும். அதே மாதிரி saat kepada ஜாம் பண்ணுறோம். ஓகே, இதுவும் பாகி தான் பண்ணோம். ஸோ அந்த பாகி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சா டு ஜாம் பார்த்தீங்கன்னாக்கா 60 darab 60 பண்ணுறோம். ஏன்னாக்கா saat kepada minit, minit kepada jam. ஸோ இது டைம்ஸ் பண்ணிங்கன்னா 3600 வரும். ஸோ பாகி 3600 பண்ணுறோம். ஓகே, இப்போ ஜாப்பான் பார்ப்போம் அப்படின்றதுனால ஸோ வந்து நம்மளுக்கு 5 மீட்டர்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ இது வந்து பாகி சரிபு பண்ணோம்னா நம்மளுக்கு கிலோமீட்டர் கிடச்சிடும். ஓகே, இதோட வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பஹாகிடுங்க. பிகாஸ் இது வந்து பேர் போட்டிருக்கல. ஸோ இது வந்து பஹாகி பண்ணுறோம். ஸோ 1 kepada 3600. ஸோ இது வந்து pecahan ஃபார்மேட்டில் இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து பஹாகியை வந்து டாராப்க்கு மாற்றிக்கிறோம். ஸோ அப்படி டாராப்க்கு மாற்றும் போது ஏதாவது ஒன்று வந்துட்டு நம்ம சாங் பண்ணணும், அதாவது தலைக்கெல்லாம் மாற்றணும். ஸோ 5 kepada 1000 darab dengan 3600 per 1 அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த 0 வந்து கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து per mudakan பண்ணுங்க, அதாவது கேன்சல் அவுட் பண்ணுற மெத்தட் பாருங்கள். ஸோ 155 25 10. ஸோ 2 18 2 36. ஸோ இப்போ வந்து கீழே வந்து 1 வந்துருச்சுல. ஸோ அது வந்து அதுக்கு மேலே எழுத தேவையில்லை. ஓகே, ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 darab 18 உங்களுக்கு 18 வந்துடும். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த கல்குலேஷன்லாம் யூஸ் பண்ண வாசி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஆன்சரில் கொடுக்கப்பட்ட யூனிட் எடுத்து எழுத வேண்டாம், கிலோமீட்டர் பர் ஜாம். ஓகே, ஸோ இதுதான் கொஷின் ஏவோட ஆன்சர். இப்போ கொஷின் பி பார்ப்போம். Ketumpatan sejenis logam ialah 2700 kilogram per meter padu. ஓகே, இது வந்து ஈஸி படுவை குறிக்குது. nyatakan ketumpatan logam ini dalam gram per centimeter. ஸோ இப்போ வந்து பெரிய இதுலேருந்து சின்னதுக்கு மாற்ற போகிறோம். ஸோ டரா பண்ணணும். ஸோ அகெயின் கிலோகிராம் டு கிராம் மாற்றும் போது நம்ம சரிப்பு டரா பண்ணுவோம். மீட்டர் படுலேருந்து சென்டிமீட்டர் படுக்கு மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் இருக்கா, மீட்டர் டு சென்டிமீட்டர் வந்துட்டு டாராப் 100 பண்ணுவோம். ஓகே, மீட்டர் டு சென்டிமீட்டர் படுக்கு வந்துட்டு டாராப் 100 டாராப் 100 டாராப் 100 3 தடவை பண்ணோம். ஏன்னா அது 3 இருக்குது. ஓகேவா? ஸோ 3 இருக்கும் போது 3 தடவை டாராப் பண்ணுறோம். ஓகே, ஸோ 3 தடவை டாராப் பண்ணாக்கா இது தேவையில்லை. என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற எல்லா பூஜ்ஜியத்தையும் ஒன்றா சேர்த்துருவீங்க நீங்கள். 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு
2700 இருக்கு கிலோகிராம். கிராமுக்கு மாத்திரனால நம்ம செரிபுவை டரா பண்ணுறோம். மீட்டர் மீட்டர் வந்து சத்து தான், அதை வந்துட்டு இதோட டரா பண்ணுறோம். ஓகே, ஸோ அகெயின் நிறைய கோஷம் இருக்குது. ஸோ கேன்சல் அவுட் பண்ணுங்கள். ஸோ 1 2 1 2 இங்கே 3 வந்துடுச்சு, இன்னும் 2 இருக்குது 1 2. ஓகே, இப்போ 0 எல்லாம் கேன்சல் அவுட் பண்ணிடுச்சு. சத்து டரா செப்புலு வந்து செப்புலு தான், ஸோ இதுவும் தேவையில்லை. ஓகே, இப்போ செப்புலு 27. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 2.7 வந்துடும், அவ்வளோதான். மாற்றின யூனிட்டை வந்து எடுத்து எழுத வேண்டாம், கிராம் பெர் சென்டிமீட்டர் படு. ஓகே, ஸோ இதோட வந்து கொஷின் முடிஞ்சிடுச்சு. இதுதான் வந்து விடை. ஓகே, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் பார்ப்போம். இதுவும் புக்கு டெக்ஸ்டில் உள்ள கொஷின் தான். ஸோ ஞாத்தக்கன் கடர் டன் குவான்டிட்டி yang terlibat. ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு 5 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள எல்லாத்தோட கடரும் குவான்டிட்டி நீங்கள் எழுதணும். ஸோ கடர் தான் வந்து அந்த பிச்சஹானில் எழுதுவோம். ஓகே, இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குவான்டிட்டி வந்து நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணால் போதும். ஸோ லெட்ஸ் சே ஏல வந்து என்ன குவான்டிட்டி இருக்குது. Tambang kereta api untuk 2 orang penumpang dari Johor Bahru ke Kuala Lumpur ialah RM150. ஸோ உங்களுக்கு வந்து ஹர்க இருக்கு. ஸோ தெரிஞ்சதை முதல்ல எழுதுங்க. ஜும்லா வாங் உக்குரன் வந்துட்டு RM. ரெண்டாவது யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காசு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, தம்பாங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. யாருக்கு, 2 ஓராங்க்கு. ஸோ இது வந்துட்டு இதுதான் தம்பாங். தம்பாங்னா எவ்வளோ காசு அப்படின்றது. ஸோ இந்த காசு வந்து 2 பேருக்கு யூஸ் பண்ணனால இங்கே வந்துட்டு நம்ம பிலாங்கன் அப்படின்னு சொல்லுவோம். பிலாங்கன் அண்ட் ஓராங். ஓகே, பிலாங்கன் ஓராங் எவ்வளோ பேருக்கு செலவு பண்ணுறாங்கன்னு தான். ஸோ கடார் எப்படி எழுதுவோம், மேலே ப்ரைஸ் எழுதுவோம். ப்ரைஸ் இருந்தாலே மேலே ப்ரைஸ் எழுதிடுங்க, மற்ற யூனிட் எல்லாமே கீழே தான் வரும். ஸோ இந்த ஒரு யூனிட்டை எவ்வளோக்கு வாங்குகிறோம் அப்படின்றது தான் கணக்கு. ஸோ இது வந்து டூவோ ஓராங்கனால நம்ம வந்து டூவோ ஓராங்னு எழுதுகிறோம். ஸோ கடர் எழுதும் போது அந்த யூனிட்டையும் மறக்காமல் எடுத்து எழுதிடுங்க. ஓகே, சொல்லான் பி பாருங்கள், 20 லிட்டர் இருக்குது. 20 liter mengalir keluar dari sebuah tangki. ஸோ இதெல்லாம் வந்துட்டு யூனிட்டே இல்லை. air setiap kali dipump. ஓகே, ஸோ ஒவ்வொரு தடையும் பம்ப் பண்ணும்போது ஐயர் வந்து 20 லிட்டர் வெளியாகுது அப்படின்றாங்க. ஸோ குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே லிட்டர் இருக்குது. இந்த லிட்டர் வந்து ஈஸி பாடு. ஓகே, ரெண்டாவது வந்து setiap kali dipump அப்படின்றாங்க. ஸோ இதுவும் வந்து பிலாங்கன் தான், எத்தனை தடவை அதை செய்கிறோம் அப்படின்னு. பிலாங்கன் களி பம்ப். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட யூனிட், அவ்வளோதான். இதை வந்து நம்ம வேறு எப்படி எழுத முடியாது. ஸோ இப்படியே விட்டுறலாம். கடார் பார்த்தோம்னாக்கா கடார் வந்துட்டு 20 liter. இங்கே வந்துட்டு பிலாங்கன் பிலாங்கன் எழுதக்கூடாது, இது வந்து சத்துக்களி தான். ஏன்னா setiap kaliன்னு இருக்குல்ல, ஸோ சத்துக்களி பம்ப். ஓகே, சத்துக்களி பம்ப் அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இங்கே சத்தியாப்னு இருக்குல்ல, ஸோ இந்த சத்தியாப்ன்ற வார்த்தை வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ க்ளூனாக்கா சத்தியாப் அது வந்து கண்டிப்பாக கீழே தான் வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கீழே வரும், இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்ஃபர்மேஷனும் இல்லை வேறு இன்ஃபர்மேஷனும் மேலே வரும். ஓகே, அதே மாதிரி உந்தோ அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அதுவும் கீழே தான் வரும். ஓகே, யூரன் டியூஷன் ஹருரி எல்லாம் 240 untuk 4 mata pelajaran. ஸோ உந்தோ பாருங்கள் வந்திருக்கு. ஸோ உந்தோ வந்து கீழே எடுத்து எழுதுவோம். ஸோ ஹர்க பாருங்க, ஹர்க வந்து மேலே எடுத்து எழுதுகிற இன்ஃபர்மேஷன். ஸோ 240 untuk 4 mata pelajaran. ஓகே, mata pelajaran அவ்வளோதான். ஸோ என்னென்ன குவான்டிட்டி இருக்குது, குவான்டிட்டி வந்துட்டு ஹர்க இருக்குது. ஸோ ஜும்லா வாங் RM எழுதலாம். ரெண்டாவது வந்து மற்ற பிளாஜரன். ஸோ 4 மற்ற பிளாஜரன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பிலாங்கன் தான், எத்தனை அப்படின்றது தான். ஸோ பிலாங்கன் நீங்கள் வந்து மற்ற பிளாஜரன் வந்து குறுங்கானில் எடுத்து எழுதுலாம். ஓகே, டி பாருங்க, baju yang digunakan di sebuah kebun seluas 10 hektar. ஓகே, ஹெக்டார்ன்றது வந்து luas. ஸோ இது வந்துட்டு இது வந்து நீங்கள் ஜாரா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்துட்டு மீட்டர் சென்டிமீட்டர் அந்த மாதிரிலாம் வரல, அதில் உள்ளது தான் இதுவும். ஓகேவா, ஜாரா. ஸோ சத்து வந்துட்டு ஜாரான்னு எழுதிடலாம், இல்லைனா லுவாஸ் கவாசான்னு போடலாம். ஐ திங்க் பெட்டர் லுவாஸ் கவாசான் பண்ணுறது தான். லுவாஸ் கவாசான் வந்துட்டு ஹெக்டார் அப்படின்ற அந்த யூனிட்ல இருக்கு.
இரண்டாவது வந்துட்டு ஆரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஜும்லா வாங். ஸோ ஆரம்னு எடுத்து எழுதிடலாம். ஸோ எப்படி வந்து கடர் எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாபகம் இருக்கா? ஆரம் மேலே வரும். 510 ஹெக்டா. அதாவது 10 ஹெக்டர் நிலத்துல வந்துட்டு பட்ஜெட் வந்து செலவு பண்ணுறது 500 அந்த மாதிரி. ஸோ ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் ஒன் இருக்கு. Gandar sebuah engine berputar 600 putaran selama dalam 3 saat அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்துட்டு இப்போ உங்களுக்கு இங்கே bilangan putaran இருக்கு. ஓகேவா? எத்தனை தடவை புஷிங் பண்ணுது அப்படின்னா, ஸோ bilangan putaran என்ஜின். ஓகேவா? ஸோ bilangan putaran இருக்கு. இதுக்கும் வந்துட்டு நீங்கள் குறுங்கல்ல எதுவும் எழுத முடியாது, ஸோ விட்டுறலாம். ஸோ 3 saat அப்படின்றது வந்து மசு. ஓகே, மசை வந்து சாரில் இருக்குது. கடர் எழுதும் போது எதை மேலே எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த ரத்தோஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு மேலே எடுத்து எழுதலாம். ரத்தோஸ் புத்தரன். மசை வந்து தீக சாட்டை வந்து கீழே எடுத்து எழுதலாம். ஓகே, ஸோ இந்த கேள்விகளில் நம்ம வரும் ஞாத்தக்கன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் எழுதுறது தான். ஓகே, இப்போ இந்த கேள்வியை பார்ப்போம். ஜட்வல் வந்துட்டு 2 ஆப்ஜெக்ட் சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட் ஏ இருக்குது, ஆப்ஜெக்ட் பி இருக்குது. ஆப்ஜெக்ட் ஏ வந்துட்டு 25 மீட்டர் பெர் சாட். பெர்னு வரும்போது அது கீழே எடுத்து எழுதணும். பெர் சாட் தான் கொடுத்துருக்காங்க, எத்தனை சாட்னு கொடுக்கல. தட் மீன்ஸ் இது வந்து 1 saat. ஓகே, ஸோ 25 மீட்டர் வந்து 1 saatல வந்துட்டு போகுது அப்படின்றாங்க. அதே இது பி வந்துட்டு 8 கிலோமீட்டர் வந்து 1 jamல போகுது. பெர் jam அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ தட் மீன்ஸ் 1 jam. ஸோ இது வந்துட்டு எது வந்துட்டு லஜுவாக போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. துக்கார் யூனிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம லட்சே நம்ம வந்து பிஏ துக்கார் பண்ணுவோம். ஸோ 8 கிலோமீட்டர் அப்படின்னும் போது நம்ம அதை வந்து செரிபுக்கு மாற்றினா மீட்டருக்கு மாறிடும். அதே மாதிரி 1 jamமை வந்துட்டு சாட்க்கு மாற்றும் போது மத பகி திகரிபு நம்ம ரத்தூஸ் பண்ணியிருந்தோம்னா, ஸோ அதே மாதிரி இங்கே டராப் திகரிபு நம்ம ரத்தூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து டராப்னால இங்கே தனியாக எடுத்து தேவையில்ல, ஜஸ்ட் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ வந்து 8,000 வந்துடும். 3,000 நம்ம ரத்தூஸ் வந்துடும். ஸோ இதை நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு விடை 22 இந்த மாதிரி வந்துடும். கீழே வந்து 1 வந்துடும். ஓகே, கடைசி இது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா என்ன விட வருது அப்படின்னா 2.22 கிலோமீட்டர் மீட்டர் பெர் சாட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இதில் எது வந்து லெபேலாஜு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதுதான் லெபேலாஜு. ஏன் இது வந்து 25 மீட்டர் போகுது. ஓகே, வைல் பி வந்துட்டு 2.2 மீட்டர் தான் போகுது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக 25 மீட்டர் தான் பெருசு. ஸோ நம்ம வந்து ஏ சூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஜவாப் பண்ண வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஏ அப்படின்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி பார்ப்போம். நம்பர் 3. Jisim per unit luas sejenis kepingan logam ialah 3 kg per meter padu. Nyatakan kadar itu dalam gram per 100 cm padu. ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து கேஜிலேருந்து கிராமுக்கு மாத்திரம். ஸோ இது வந்து டராப் சரிவு பண்ணணும். அதே மாதிரி மீட்டர் படு டு சென்டிமீட்டர் படுன்னு இருக்கு. ஸோ இதை பார்த்தோம்னாக்கா மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் டராப் ரத்தோஸ் பண்ணணும். அது படுனால ரெண்டு தடவை பண்ணணும். ஓகேவா? ஸோ விடை வந்துட்டு 4 எழுதணுங்க. டராப் dengan 1000. சாரி, 10,000. ஓகே, ஸோ இப்போ தான் ஜலான் கர்ஜை பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து 3 kg இருக்குல்ல. ஸோ 3 kg வந்துட்டு 1000 டராப் பண்ணிக்கலாம். மீட்டர் படு டு சென்டிமீட்டர் படுக்கு வந்துட்டு நம்ம 10,000. இது 1 டராப் 10,000னா ஆன்சர் அதே தான் வரும். ஸோ நம்ம அதே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அகெயின் கேன்சல் அவுட் பண்ணுங்கள். ஸோ 1 2 3 1 2 3 உங்களுக்கு இந்த விடை இருக்குது. ஸோ இது வந்து கொசோங் பொறுப்புலுஹான் தீகன்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த யூனிட் வந்து எடுத்து எழுதலாம். இது வந்து கிராம் பெர் சென்டிமீட்டர் படு. பட் விடை இது இல்லை, ஏன்னா அவங்க வந்து பெர் 100 சென்டிமீட்டர் படுன்னு கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த இதை வந்து நம்ம 100 டராப் பண்ணணும். ஓகே, ஸோ கொசோங் பொறுப்புலுஹான் தீக வந்துட்டு கிராம் சென்டிமீட்டர் படு வந்துட்டு நம்ம டராப் dengan 100 பண்ணுறோம். ஓகே, ஸோ பண்ணும்போது
ஸ்ராத்தோஸ்னால இது கொஞ்சம் ஈஸி. 0.3 இருக்குது 1 2 இங்கே 2 கோசம் இருக்குல்ல. ஸோ 2 கோசம் பண்ணிங்கன்னா 30. ஸோ 30 கிராம். இது ஸ்டில் இதில் தான் இருக்குது கிராம். இப்போ இங்கே வந்து எழுதும் போது ஸ்ராத்தோஸ்னு எழுதிக்கும். ஸ்ராத்தோஸ் சென்டிமீட்டர் படு. ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து விடை. 4வது கேள்வி வைப்போம். Sebuah ladang kelapa sawit menggunakan baja pada kadar 350 kg per hektar. ஓகே, ஹெக்டாரோட கணக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே. nyatakan kadar penggunaan baju itu dalam G per, ஓகே, கிராம் per மீட்டர் படு. ஸோ பெரிய இதுலேருந்து சின்னதுக்கு போகுது. ஸோ அகேன் டராப் பண்ணுறோம். ஸோ டராப் dengan 1000 per hektar. ஓகே, ஹெக்டார்லேருந்து மீட்டர் படுக்கு போகுது. ஸோ இங்கே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க என்னன்னு. ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக போயிடுச்சு. ஸோ ரிபு அப்படின்னு. ஓகேவா, டராப்டுங்க ரிபு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 350 இருக்குல்ல, டராப் 1000 பண்ணுறோம். 1 ஹெக்டார் வந்துட்டு மீட்டர் பாடு கொண்டு போகிறது வந்து 10,000ஓட டராப் பண்ணுறோம். ஸோ 1 டராப் ரிபு. ஸோ நம்ம இப்படியே விட்டுருவோம். ஓகே, இது வந்து மீட்டர் பாடு. ஓகே, கேன்சல் அவுட் 0 பண்ணால் 1 2 3 1 2 3 இங்கே 1 இருக்குது. ஸோ விடை வந்து 35 வரும். இது வந்து சத்து வந்துருச்சுல. ஸோ இதுக்கு மேலே கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஸோ 35 என்னது கிராம், சாரி, கிராம் பர் மீட்டர் படு. இந்த பர்ன்றது வந்து ஸ்லாஷாக எழுதலாம். இல்லைனாக்கா நீங்கள் பிச்சஹான் எழுதும் போது இப்படி எழுதுவோம்னா இந்த லைன். ஓகேவா. ஸோ பர் வந்து இந்த லைனையும் இல்லை இந்த ஸ்லாஷ் லைனையும் தான் குறிக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து விடை. ஸோ உங்களுக்கு வந்து கன்வர்ஜனில் வந்து நிறைய 0 வந்துச்சுன்னா ஜஸ்ட் கேன்சல் அவுட் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் கடாரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கடார் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கடார் வந்துட்டு டூவ யூனிட் இருக்கும், சாரி டூவ குவான்டிட்டி இருக்கும். அந்த 2 குவான்டிட்டியுமே வந்து வேறு வேறு யூனிட்டில் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தல லைக் கேஜி இருக்குது. அதே நேரத்தில் இங்கே வந்துட்டு லைக் லூவாஸ் இருக்குது, சென்டிமீட்டர் படு கொடுக்குறாங்க, மாஸ்டர் கொடுக்குறாங்க. ஸோ வேறு யூனிட்டில் வந்து இருக்கணும் அந்த கடார். நம்ம வந்து அதை ஸ்டில் பட்டிங் பண்ணுறோம். ஆனால் அந்த வந்துட்டு ஒரு ஹுபுங்கனும் இருக்குது. இந்த 2 யூனிட்டுக்கும் ஹுபுங்கன் இருக்குது. ஓகே, இதை எழுதுகிற விதம் வந்துட்டு பச்சஹான் மாதிரி எழுதுகிறோம். மோஸ்ட் கொஷின்ஸில் வந்துட்டு இதை வந்துட்டு இப்படி எழுதியிருப்பாங்க. சே 2 கிலோமீட்டர் பர் ஜாம் அப்படின்னு எழுதுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த பர் வந்து வச்சு எழுதுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் படிச்சிருக்கோம். நன்றி.